இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல், அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடுகள் இருக்குது. 6 மாடுகள் பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டுப் பொங்கல் பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்கு வந்து குளிப்பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் கலர்ஸ்லாம் பூசி இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பொங்கல் வச்சு நம்ம ஃபைனலாக வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹாய் கைஸ், மாட்டுப் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் மட்டும் வந்து மாட்டுப் பொங்கல் இல்லை, கால்நடைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டுப் பொங்கல் தான் சொல்லுவோம். அடுத்த ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து புளிப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டையும் பிடிச்சி போய் நம்ம புளிப்பாட்டுக்கு கொண்டு போயிடலாம். இதே அந்த குட்டி ஆடை இப்போ புளிப்பாடை ஓனை கொண்டு போய்ட்டுறோம். ஹாய் காய்ஸ், எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா வயலில் கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம அதில் ஒவ்வொரு மாடை பிடிச்சிட்டு வந்து லைனாக கட்டி வச்சுக்கலாம் குளிப்பாட்டுறதுக்கு. காய்ஸ், எல்லா மாட்டையும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்து லைனாக கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வாட்டர் ஹவுஸ் போட்டு விட்டு எல்லா மாட்டையும் கழுவிட்டுருக்காரு. ஸோ எல்லா மாட்டையும் கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் குங்குமம் போட்டு வைப்பாங்க. வருஷம் மாட்டு பொங்கல்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் எங்கள் வில்லேஜில். ஸோ மாடு எல்லாமே க்ளீனாக கழுவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வயல்லே பிடிச்சி கட்டிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கன்றுக்குட்டி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியா, அமுதா, குமுதா, 3 நேமுங்க. 3க்கும் ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு காமெடி நடக்குது. ஓசை வச்சு பார்த்தீங்கன்னா அடித்து விளாண்டுட்டு இருக்காங்க. மாட்டுக்கும் குளிப்பாட்டுன்னு இல்லாமல் நீங்களும் சேர்ந்து குளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்குது. மாடு மைண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டே போய் அந்த பக்கம் அடிச்சுட்டு விளையாடுங்க, என்னங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு சொல்லுது. ஏன்டா அடிச்சுக்கிட்டு போதும். கீழே காய்ஸ், ஃபைனலாக இவங்க பஞ்சாயத்து ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல. விட்டா அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க போல இருக்குது பொழுதுனைக்கும். ஸோ பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஹாய் காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா வீடியோ எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அழக ஆரம்பிச்சிடும். ஹலோ ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு பொட்டு வைக்க போகிறோம். பாருங்கள், எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு கலர் குங்குமம் போட்டு வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி வைக்கணும். பாருங்கள், சாணி எடுத்து இந்த மாதிரி கருப்பு பிளாக் காய்ஸ், பொட்டு வைக்க கூட விட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சாணி எடுத்து அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அழகாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சு அதை பொங்கல் பூசி வச்சு இன்னும் கொஞ்சம் மாடு மட்டும் தான் இருக்குது. எல்லா கலரும் அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், பின்னாடி அவங்க கத்துல பார்த்தீங்கன்னா மாடியெல்லாம் பயப்படுத்துங்க. காய்ஸ், ஒரு வழியாக நாங்கள் தண்ணி எடுத்து அடித்து விளாண்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்கள் பொட்டு வச்சு முடித்தாச்சு. ஸோ இந்த மாட்டை க்ளீன் பண்ணி முடிக்கவே நம்மளுக்கு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு மாடு டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாட்டு கன்றுக்குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அழகாக பொட்டு வச்சு முடிச்சிருக்கிறோம். ஹாய் கைஸ், கன்றுக்குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் வந்து அப்ளை பண்ணிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு மாட்டுக்கு எல்லாமே தீனி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். போய் வயலில் போய் கட்டிக்கலாம். காய்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லைனாக பிடிச்சி கட்டியாச்சு. ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாய் காய்ஸ், மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் போட்டு வச்சு. ஸோ இந்த குழி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் குச்சி நடுவாங்க. அதுக்காக எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா குழி தோண்டிகிட்டு இருக்காரு.
குழி தோண்டி 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா குச்சி விழுவாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அடித்து நிற்க வச்சிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அதிலே நெக்ஸ்ட்டு கரும்பு எடுத்து கட்டுறாங்க. ஸோ அப்படின்னா தான் அதில் கரும்பு பேலன்ஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதுக்காக கட்டிகிட்ருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாடெலாம் குளிப்பாட்டி எல்லா மாட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வயலில் பிடிச்சி கட்டியாச்சு. ஸோ அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா சோளத்தட்டு வெட்டி அந்த மாட்டுக்கு எல்லாத்தையும் போட போகிறோம். ஸோ மக்காசோளம் நல்லா விளைஞ்சி அறுவடை டைம் விட்டதுனால நம்ம கொஞ்சம் பச்சை சோளமாக வெட்டி மாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் போடலாம். அதுக்கடுத்து எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 பக்கமும் கரும்பு எடுத்து கட்டினாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் வைக்கோல் வச்சு கட்டுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா பிடி முடிக்கிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு அந்த கயிறு லென்த்தாக வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிமு இருக்கணும். அந்த கயிறில் தான் பார்த்தீங்கன்னா மா இலை, வேப்ப இலை, அந்த பூ எல்லாமே அதில் தான் கட்டுவாங்க. காய்ஸ் எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாசல் ஃபுல்லாக சாணியை தெளித்து அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் கோலம் போட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கோலமா என்ன கோலம்? பொங்கலா? ரோஸ் பூ இருக்குது. ஸோ அந்த கயிறு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. அதில் வேப்ப இலை, பூலாப்பூ, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொருகி வச்சிருக்கிறாரு. இது 2 பக்கமும் இழுத்து கட்டிக்கிறாங்க. காய்ஸ் அந்த கரும்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா முயங்கல் கொத்தும் வெட்டிட்டு வந்து கட்டிக்கிறாங்க. ஸோ கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்டரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொத்து தோண்டிட்டு நம்ம அந்த பச்சை மஞ்சளை நம்ம இப்போ கட்ட போகிறோம். நம்ம வயலில் போயிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சளை தோண்டிட்டு வந்துடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்ருக்குறோம். பாட்டி பார்த்தீங்கன்னா 3 கோலம் அழகாக நீட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கலர் கொடுக்க போகிறாங்க. காய்ஸ் நம்ம வில்லேஜ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள் மாடுங்கள்லாம் எவ்வளோ அழகாக மக்காசோள தட்டு சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்தில் கட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் அத்தி தாவை வெட்டி போட்டிருக்கிறோம். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது. காய்ஸ் இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துல டைவ் அடிக்க போகிறாங்க. ஸோ பாருங்கள் இது அப்பா எப்படி குதிக்கிறாங்கன்னு பாருங்களேன். காய்ஸ் நம்ம பாட்டி போட்டு வச்ச கோலம் தான் நாங்கள் இப்போ கலர் போட்டுட்ருக்குறோம். ஸோ நல்லா இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வைக்கிறதுக்காக நம்ம குழி தோண்டிகிட்டு இருக்கிறோம். குழி தோண்டி அதில் இருக்கிற மண்ணெல்லாம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இப்போ நம்ம அடுப்பு ரெடி பண்ண போகிறோங்க. காய்ஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 2 பொங்கல் வைக்க போகிறோம். ஒன்று வெண்பொங்கல், இன்னொன்று சக்கரை பொங்கல். 2 பொங்கல் வைக்க போகிறோங்க. ஒரு 2 பாத்திரமும் கீழே விழுவாத மாதிரி அளவு வச்சு ஸோ அடுப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பொங்கல் வைக்க விறகு எடுத்து வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீடு சுற்றிலுமே எல்லா இடத்துலையுமே வாசல் ஃபுல்லாக கோலம் தாங்க. பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் கோலம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது என்ன கோலம்னு நம்மளுக்கு தெரியல, பார்க்க நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு வெட்டிகிட்டு இருக்கிறாரு. நல்லா காஞ்சி போன விறகு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாய்ஸ் பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு போட்டு குங்குமம் போட்டுலாம் வச்சிட்ருக்காங்க. பாருங்கள் என்ன திருநீரா? இப்போ பொங்க பானையை சுற்றிலும் திருநீரை வச்சு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாம்பல் வச்சுருக்காங்க. ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோவை எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
நேரம் வை பிரியா, இன்னும் நேரம் தெக்கல வடக்கமாக சாய்ச்சிட்டு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பொங்கல் பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, ஒன்று சக்கரை பொங்கல், இன்னொன்று வெண்பொங்கல். ஸோ எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. ஏன் பற்ற வச்சுட்டு குண்டான் வச்சுருக்காங்கல்ல மேலே? இப்போ கல்புரம் பொறுத்து வைப்பாங்க, கல்புரம் வைப்பாங்க. ஓகே தான். முக்காலி பேர் பிரியா இருந்தாலும் போகிற நாள் இருக்குது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சனி மூலையில் கற்பூரம் பொருத்தலாமா இல்லை ஞாயிறு மூலையில் கற்பூரம் பொருத்தலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க இப்படி உட்காந்து ஃபைனலாக எங்கே பொறுத்துறாங்கன்ட்டு பார்ப்போம். எதியா சனி மூலை? நீ முன்னாடி வந்து சொல்லணும் இல்லையா, அங்கே போய் துணி துவச்சிட்டு இருந்தா? தெரியாதா? பிரியாவுக்கே தெரியும். போன வருஷம் பிரியா தான் பொங்கல் வச்சுச்சு. ரெண்டு பேரும் ஒண்ணா பொத்துச்சு, 2 பேரும் ஒண்ணா கையை பிடிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. 2025 இனிமையான பொங்கலை பார்த்தீங்கன்னா 2 மகளிர்கள் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் கிட்டுன்னு அடுப்பு எப்படி எரியும்ட்டு பாருங்க. ஹாய் காய்ஸ், இவங்க அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் புகையாக போயிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு பொங்கல் வெந்துருமா வேகாதான்னு தெரியல. லாஸ்ட்டாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கமா ஹாய் காய்ஸ், ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்து 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா விறகு வச்சு பொங்கலை எரிய விட்டுட்டு இருக்கிறாங்க. சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உருண்டை வெள்ளம் நசுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், ஒன்று வெண்பொங்கல். அதுக்காக பார்த்தீங்கன்னா வெள்ளம் நசுக்கிட்டு இருக்காங்க சுற்றியில். ஏன் அழுதுட்டு இருக்கா? பாப்பா அழுகுது, வா போய் பாரு. போய் பாப்பா அழுகுது. காய்ஸ் ஓலை நல்லா காஞ்சிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பச்சை அரிசியை போட்டுட்ருக்காங்க. அது சக்கரை பொங்கலுக்கு. சக்கரை பொங்கலுக்கு பாசி பருப்பு போட்டுடலாம். காய்ஸ் பாட்டி பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாக சாணி அள்ளிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெப்ப குளம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த தெப்ப குளத்தில் பார்த்தீங்கன்னா அரளிப்பூ சுற்றிலும் வச்சு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார் உருண்டை, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒரு பூவெலாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. ஹாய் காய்ஸ், பால் பொங்கினது பார்த்தீங்கன்னா வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க. பொங்கல் வந்து பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபைனலாக சாமந்தி பூ, அரளிப்பூவெலாம் வச்சு ஒரு தெப்ப குளத்தை ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வெந்துருச்சு, அதை தனியாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கொஞ்சம் வெந்துட்டு இருக்குது. ஸோ அது ஃபைனலாக முடிகிற ஸ்டேஜ். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடித்த சுட சுட கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா அந்த 5 கட்டத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்காக ஊற்றுறோம் சொல்லையா? மாடு மிதிக்கிறதுக்கு. ஓ காய்ஸ், இது மாடு மிதிக்கிறதுக்காக. நந்தீஸ்வரன் அந்த மாடு மெரிச்சி இதில் உள்ளார பூந்து போகணும். ஓ சரி. இந்த தெப்ப குளத்தில் மாடு மிதித்து உள்ளே வந்துச்சுன்னா நந்தீஸ்வரனே மிதித்து உள்ளே வந்த மாதிரியா, ஸோ அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. காய்ஸ் அந்த 5 கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறாங்க. காய்ஸ் பால் ஊற்றிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் வேப்ப இலையை போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாழை இலையை வச்சு சாம்பிராணி புகை, லக்ஷ்மி விளக்கெல்லாம் பற்ற வச்சு ரெடியாக தயாராக இருக்கிறாங்க. வாழை இலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சுருக்கிறாங்க. இப்போ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊற்றி விடுவாங்க. காய்ஸ் மாட்டு பொங்கலுக்கு இதுதான் தெப்ப குளத்துக்குள்ளே வரப்போகுது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குச்சி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த குச்சி பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கு. இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பொலியன்னு சொல்லி எல்லாரும் வர சொல்லுங்க, சாமி கட்டி கும்பிடலாம். சொல்லுவாங்க. கல்புரம் ஃபர்ஸ்ட் பற்ற வைக்கணும்ல. அப்பா பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்காயில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா உடச்சி சொம்பில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிறாங்க. பொங்கல் பொலியன்னு ஒரு 3 ரவுண்டு சுற்றி வருவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாட்டு வாய் கழுவி விட்டு பொங்கல் ஊட்டுறாங்க. இருக்குது தண்ணி இருக்குது. இலையில அவ்வளோதான் போதும். அவ்வளோ 8 வாட்ச் கூட போகுது. கீழே வச்சிருந்தா கல்ல வை. கீழே வச்சிருங்க. சரி விடு கொஞ்சம் அள்ளி வை, கல்லையாவது வைங்க. எல்லா மாட்டெல்லாம் வேணும். காலையில் ஸ்டார்ட் பண்ண 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பொங்கல் நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணி ஆயிடுச்சு. இப்போ எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வாயில் பொங்கல் ஊட்டி விட்டு மாட்டு பொங்கலை வழிபடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மாடு மட்டும் நம்ம சாமி கும்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த தெப்ப குளத்து வழியாக பிடிச்சிட்டு வந்து வெளியே விடுவோம். ஸோ ரொம்ப இருட்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த வீடியோ எடுக்க முடியல. ஓகே guys, thank you. Keep support and subscribe my channel.